Hello friends, இன்னைக்கு நம்ம chicken சுக்கா பண்ண போறோம். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்டா இருக்கிற டிஷ் இது. நம்ம வந்து எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 kg chicken எடுத்துர்க்கேன் நான். இதுக்கு நம்ம என்னென்ன போட்டு மேரினேட் பண்ணனும்னு பார்க்கலாம் இப்போ. ஃபர்ஸ்ட் தேவையான கொஞ்சம் உப்பு, பாதி உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இல்லை நீங்கள் லெமன் இல்லைன்னா தயிர் போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து நான் 2 வெங்காயம் நல்லா வந்து கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கையில் வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு விடலாம். இது செய்யும் போது வந்து நல்லா உங்களுக்கு வந்து டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே வந்து ஒரு 1 hour மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம செஞ்சுக்கலாம். சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பும் சீரகமும் போட்டுக்கலாம். ட்ரை ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஏலக்காய், லவங்கம், பட்டை, இப்போ நான் இதில் ஒரு வெங்காயம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ மேரினேட் பண்ண சிக்கன் இதுள்ள போட்டுக்கலாம்.
கலக்கி விடுங்க. இது வந்து நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. சிக்கன்லேயே வந்து தண்ணி விடும், அதுலேயே தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ நம்ம மூடி போட்டுடலாம், இது வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இப்போ இனிமேலுக்கு மூடி போட வேண்டாம், நம்ம இதை அப்படியே வந்து ட்ரை பண்ணி எடுக்கலாம். நம்ம பாதி உப்பு தான் போட்டிருக்கோம், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே ட்ரை ஆகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து தண்ணி எல்லாம் வந்து நல்லா சுண்டி நமக்கு வந்து சூப்பராக வந்து சிக்கன் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும். கொஞ்சம் வந்து பச்சை மிளகாய் இது போல் கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். மேலே கொத்தமல்லி கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் வந்து ஃப்ரைடு ஆனியன் இருக்குது, அதையும் வந்து நான் கொஞ்சம் வந்து கார்னிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு.